அடுத்து துளாராசி. துளாராசியை சேர்ந்த வரைக்கும் 10ல் குரு இருக்குது. குரு இருப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. ஆனால் 10ல் குரு இருக்கும்போது தேவையற்ற தொழில் மாறுதல்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் சில சில இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக அதிகப்படியான கடன்களை யாரும் இந்த மாதத்தில் வாங்க வேண்டாம். அப்படி வாங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய தொல்லைகளாக வந்து முடியும். எப்பவுமே 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். தொழில் போட்டியாளர்களால் உங்களுக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலை இந்த மாதத்தின் கடைசியில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 2, 4, 6 இந்த இடங்களை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். 11ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரனும் பணவரவை ஏற்படுத்துவார். வாகனங்களால் ஆதாயத்தை எதிர்பார்க்கும் வாகன லாபம் அடைவார்கள். உயில் சொத்துக்கள் கைக்கு வரணும் நினைக்கிறவங்களுக்கு உயில் சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி உங்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து முன்னேற்றமான பலனை வழங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே எல்லா எதிர்ப்பையும் சமாளித்து முறியடிப்பீர்கள். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் சில நேரங்கள் பதட்டம், குழப்பம், அது மாதிரியான பதட்டம், குழப்பம், விபத்து கண்ட சிறு விபத்துகள், காயங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சில எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களால் தேவையற்ற சில செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரியான சிறு செலவுகள் வரும் போகுமே தவிர இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் தொழில் ஒன்றும் நின்று போகாது. வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அல்லது சில பேருக்கு தற்காலிகமாக உத்தியோகம் ஏதாவது கம்பெனியிலே ஏதாவது அரசாங்கத்திலேயோ தற்காலிகமாக உங்களை வேலைக்கு கூப்பிட்றான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ கிடைக்கிறது தற்காலிகமாக தான் இருக்கும். அது திரும்பவும் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமாகும். அடுத்த வருஷம் உங்களுக்கு நிரந்தரமாகும். அல்லது நவம்பருக்கு அப்புறமே கூட நிரந்தரமாகும் வாய்ப்பு உண்டு. எனவே தற்காலிக பணிதானே அப்படின்னு சொல்லி இப்போ கிடைச்ச வேலையை வேண்டாம்னு சொல்லாதீங்க. தற்காலிக பணியாளராகவும் நீங்கள் போய் தாராளமாக சேரலாம். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது டீச்சிங் லைன், அதாவது வக்கீல்கள், பேசி பழிக்கக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. இது குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அபரிதமான வருவாயும் பதவி உயர்வு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. மற்ற நிலைகள் அதாவது வந்து நீதித்துறையில் பணியாற்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. சில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் ரீதியாக சில மாறுதல்கள், சிறு காயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களால் தேவையற்ற சிறு செலவுகள் போன்றவை ஏற்பட்டாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் வந்தாலும் கூட நல்ல அபரிதமான நல்ல மாதமாகவே இருக்கும். ஏனென்றால் பணபரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால தேவைக்கேற்ற பண வரவு வந்துகிட்டு தான் இருக்கும். செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்தாலும் பண வரவு உண்டு. எனவே உங்களுக்கு இந்த மாதம் நல்லதும் கெட்டதும் வரவும் செலவும் கலந்த மாதிரியான ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தின் 11, 12 இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க.